இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2025 ஏத்தர் 50 தாங்க இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். நமக்கு இந்த பைக்கில் ஒரு 3.7 kW பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 6 hours எடுத்துக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது. வெறும் 10 minutes நமக்கு 15 km ரேஞ்ச் போகிற அளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து 5 years கொடுக்குறாங்க. ஆர் 60,000 kilometers நமக்கு வந்து கொடுக்குறாங்க. EV பைக்ஸ்க்கு ஒரு நல்ல வாரண்டினே நம்ம சொல்லலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து கூகுள் மேப்ஸ் பார்க்குறதுலேருந்து. ஸோ இந்த பைக்கை நீங்கள் தெரியாமல் கீழே போட்டாலோ வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே EV பைக்ஸுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். நமக்கு ரைடிங் மோடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஈகோ அண்ட் ரைடு, ஸ்போர்ட்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிறனால உங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சிட்டிலேயோ ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டச் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த ஜாய்ஸ்டிக் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான சுவிட்சை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100/18 செக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19/19 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்துடுது. ஸோ பிரேக்கிங்கை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லலாம். ரியரில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரைட் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் வந்து ஒரு LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதை பார்த்தாலும் நமக்கு வந்து ஏத்தன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு ஒரு LED செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இதோட பூட் ஸ்பேஸ் வந்தோம்னா இங்கே ஒரு காம்பேக்டான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. 22 liters ஆஃப் பூட் ஸ்பேஸு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்மெட் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஆஃப் ஹெல்மெட் 2 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரியரில் இருக்க பேசஞ்சருக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சருக்குமே ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து 10 kg வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வைடாகவே இருக்கனால ஸோ நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம். பைக்கிலோட ஃபுல் ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதே மாதிரி மோட்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.